விஜயை கட்டம் கட்ட அதிரடி சூழ்ச்சி, உதயநிதி போடும் மாஸ்டர் பிளான். வணக்கம் நண்பர்களே. திமுகவை பொறுத்தவரை தமிழக அரசியல் களத்தில் தாங்கள் வலுவான கூட்டணியாக இருப்பதால் தங்களுக்கு இணையான எதிரி யாருமே இல்லை என்றுதான் நினைக்கிறார்கள். கடந்த காலங்களில் அதிமுக திமுகவின் எதிரியாக இருந்து வந்த நிலையில் தற்போது அந்த கட்சி பின்னடைவை சந்தித்து வருகிறது. அதன் காரணமாகவே அதிமுக வலுவான கூட்டணி அமைத்தால் மட்டுமே திமுகவுக்கு சிக்கல் ஏற்படும். ஆனால் தற்போதைய நிலவரத்தை பார்க்கும்போது அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைக்காத பட்சத்தில் அந்த கட்சி திமுகவுக்கு ஒரு பொருட்டே இல்லாமல் போய்விடும். அதே சமயம் விஜய் மீது திமுகவுக்கு ஒரு பெரும் பயம் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. விஜயும் உதயநிதியை போன்று இளைய தலைமுறை அரசியல்வாதியாக இருப்பதால் எதிர்காலத்தில் விஜய்க்கும் உதயநிதிக்கும் இடையே மிகப்பெரிய அரசியல் போர் நடக்கும் என்று மு.க. ஸ்டாலின் கருதுகிறாராம். அதோடு திமுக பாணி அரசியலையே விஜயும் கையில் எடுத்திருப்பதால் அவரை அரசியல் ரீதியாக நேரடியாக அட்டாக் பண்ண முடியாத சூழலும் திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆரம்பத்தில் விஜய் பாஜகவின் பி டீம் என்பது போன்று திமுகவினர் பிரச்சாரம் செய்து பார்த்தார்கள். ஆனால் அது எடுபடவில்லை. விஜய் கிறிஸ்தவராக இருப்பதினால் ரஜினி போன்று விஜய் மீது காவி சாயத்தை திமுகவினால் பூச முடியவில்லை. அதனால் விஜயை திரைமறைவில் சூழ்ச்சிகள் செய்துதான் வீழ்த்த வேண்டும் என்கிற வியூகத்தை தற்போது திமுக வகுத்திருப்பதாக ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளன. அதாவது தற்போது விஜய்க்காக ஒவ்வொரு ஏரியாவிலும் இளைஞர் பட்டாளம் உருவாகி கொண்டிருக்கிறது. அவரை எப்படியாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வைத்துவிட வேண்டும் என்று தீவிரம் காட்டி வருகிறார்கள். ஆனால் அப்படி விஜய்க்காக பிரச்சாரத்தில் ஈடுபடும் இளைஞர்கள் மத்தியில் அதிருப்தி மனநிலையும் உள்ளது. விஜய் ரசிகர் மன்றத்தில் நீண்ட காலம் இருந்துவிட்டு தற்போது கட்சி தொடங்கிய பிறகு தங்களுக்கு எதிர்பார்த்த பதவி கிடைக்காமல் அதிருப்தியில் இருந்து வருகிறார்கள். அதனால் இதுபோன்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள விஜயின் அதிருப்தி ரசிகர்களை தங்கள் பக்கம் இழுக்கும் முயற்சியில் திமுக இறங்கி இருப்பதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அதாவது அவர்களை விஜய் ரசிகர்களாகவே, விஜய் கட்சியின் தொண்டர்களாகவே இருக்க வைத்துவிட்டு தேர்தல் நேரத்தில் விஜய்க்கு எதிராக வேலை செய்ய வைக்க திட்டமிட்டுள்ளார்கள். அதற்காக அவர்களுக்கு மிகப்பெரிய தொகை கைமாறப் போகிறதாம். குறிப்பாக திமுகவை பொறுத்தவரை சிறுபான்மையினர் ஓட்டுகளையே மலைப்போல் நம்பி இருக்கிறார்கள். ஆனால் இப்போது விஜய் திமுகவின் கிறிஸ்தவ வாக்குகளில் கை வைக்கப் போவதால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. மோடி இந்துத்வா என்று சொல்லி ஒட்டுமொத்த முஸ்லிம் கிறிஸ்தவர்களையும் திமுக பக்கம் இழுத்துட்டு வருகிறார்கள். ஆனால் இப்போது விஜய் கட்சி தொடங்கிவிட்டதால் அவர் கேட்காமலேயே கிறிஸ்தவர்கள் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவார்கள். அதனால் விஜய் கட்சியின் மீது அதிருப்தியில் இருக்கும் இளைஞர்களை தங்கள் வசப்படுத்திவிட்டால் அவர்களையே விஜய் குறித்து தவறான செய்திகளை பரப்ப வைத்து அவருக்கு செல்ல வேண்டிய ஓட்டுகளை தடுத்து நிறுத்திவிடலாம் என்கிற வேலையை தான் தற்போது திமுக மாவட்ட ரீதியாக செய்வதற்கு தங்களது இளைஞர் அணியை பயன்படுத்தி வருகிறார்கள். அதிலும் உதயநிதியை பொறுத்தவரை இப்போது துணை முதலமைச்சராக இருப்பது போன்று மீண்டும் திமுகவை வெற்றி பெற வைத்து மறுபடியும் துணை முதலமைச்சராகி அதற்கு அடுத்த தேர்தலில் முதலமைச்சராகிவிட வேண்டும் என்று பெரும் கனவில் மிதந்து கொண்டிருக்கிறார். ஆனால் தன்னுடைய அந்த கனவில் நடிகர் விஜய் மண்ணள்ளி போட்டு விடுவாரோ என்கிற அச்சம்தான் தற்போது அவருக்கு பெரிய அளவில் இருந்து வருகிறதாம். அதனால் தான் விஜயை நேருக்கு நேர் மோதி அட்டாக் பண்ணினால் அவர் இன்னும் வேகமாக வளர்வார். அதனால் அவர்கள் கண்ணையே அவரது கையால் குத்துவது போன்று அவரது கட்சியின் தொண்டர்களை வைத்தே அவரை வீழ்த்த வேண்டும் என்கிற வியூகத்தை தற்போது உதயநிதி ஸ்டாலின் வகுத்து வருகிறாராம். அது மட்டுமின்றி விஜய்க்கு எதிராக யார் அரசியல் செய்தாலும் அந்த கட்சிகளை தங்களது ஆதரவாளர்களாக்கி திரைமறைவில் அவர்களுடன் ரகசிய டீல் போட்டு விஜய்க்கு எதிராக இன்னும் தீவிரமாக செயல்படுமாறு உற்சாகப்படுத்தவும் திமுக திட்டமிட்டு வருகிறதாம். அந்த வகையில் தற்போது திமுகவை பொறுத்தவரை தங்களது சிறுபான்மையினர் ஓட்டுக்கு வேட்டு வைக்கும் விஜயே தங்களது எதிர்கால அரசியல் எதிரி என்று நினைக்கிறார்கள். அதிலும் திமுக கூட்டணியில் உள்ள சில கட்சிகளே அவர் பக்கம் செல்வதற்கு தயாராகி வருவதால் இனிமேலும் விஜய் விவகாரத்தில் பொறுமையாக இருந்தால் வேலைக்காகாது. மீண்டும் திமுக தோல்வி என்கிற அதல பாதாளத்தில் விழுந்துவிடும் என்பதனால் அடுத்த ஆண்டு தேர்தல் வரவுள்ள நிலையில் இப்போதே விஜய்க்கு எதிரான அனைத்து சீக்ரெட் வேலைகளிலும் திமுக வரிந்து கட்டி களம் இறங்கி இருக்கிறது. ஆக நடிகர் விஜயா, நடிகர் உதயநிதியா, யார் யாரை வீழ்த்த போகிறார்கள் என்பதை வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த செய்தி, ஏடிஜிபிக்கு கொலை மிரட்டல், அலுவலகம் எரிப்பு, பொங்கி எழுந்த அண்ணாமலை. தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே ஊழல்வாதிகளின் அராஜகம் அதிகரித்து விட்டது. அதே சமயம் அந்த ஊழலை எதிர்த்து போராடும் உண்மையான அதிகாரிகள் மிகப்பெரிய தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டு வருகிறார்கள்.
இதன் காரணமாகவே சில நேர்மையான அதிகாரிகள் தங்களது பணியை ராஜினாமா செய்துவிட்டு செல்லும் நிலை ஏற்பட்டு வருகிறது. இந்த நேரத்தில் துணை ஆய்வாளர் நிறுவனத்தில் கடந்த காலங்களில் நடந்த முறைகேடுகளை தட்டி கேட்ட ஏடிஜிபி கல்பனா நாயக்கின் அலுவலகம் தீ வைத்து எரிக்கப்பட்டிருப்பது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள செய்தியில், திமுக ஆட்சி காலத்தில் யாருமே சட்ட திட்டங்களை மதிப்பதில்லை. பெரும்பாலும் திமுக புள்ளிகளே சட்டத்துக்கு புறம்பாக செயல்பட்டு வருவதினால் நேர்மையான அதிகாரிகளால் அதை தடுத்து நிறுத்த முடியவில்லை. அதனால்தான் துணை ஆய்வாளர் நியமனத்தில் நடந்த முறைகேட்டை சுட்டிக்காட்டிய ஏடிஜிபிக்கு கொலை மிரட்டல் விடுத்தவர்கள் இப்போது அவரது அலுவலகத்தையே தீ வைத்து எரித்துவிட்டு அது விபத்து என்று திசை திருப்புகிறார்கள். இப்படிதான் சமீபத்தில் கனிம வள கொள்ளை குறித்து புகார் அளித்த சமூக செயற்பாட்டாளர் ஜவஹர் அலியை லாரி ஏற்றி படுகொலை செய்தார்கள். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் நேர்மையான அதிகாரிகளுக்கும் சமூக செயற்பாட்டவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது. அந்த வகையில் ஏடிஜிபியின் அலுவலகத்தை திமுக ரவுடிகளை தீ வைத்து கொளுத்திவிட்டு இப்போது அதை மூடி மறைத்து விபத்து என்று செய்தி வெளியிட வைக்கிறார்கள் என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கிறார் பாஜக தலைவர் அண்ணாமலை. அடுத்த செய்தி, திராவிட கட்சியினர் என்னிடம் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டும். மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்திய சீமான். கடந்த 1 மாத காலமாகவே தந்தை பெரியாருக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார் நாம் தமிழர் கட்சியின் சீமான். இதன் காரணமாக திமுகவும் திராவிட கட்சியினரும் அவரை கடுமையாக விமர்சனம் செய்வதோடு அவருக்கு எதிராக போராட்டங்களும் நடத்தி வருகிறார்கள். அதோடு சீமான் மீது ஏகப்பட்ட புகார்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த நேரத்தில் தந்தை பெரியார் தொண்டர்கள் மீது வெடிகுண்டு வீசுவேன் என்று சீமான் பகிரங்கமாக கூறிய நிலையில், ஈரோட்டில் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து துண்டு பிரசுரங்களை கொடுத்த 2 திராவிட கட்சி தொண்டர்களை நாம் தமிழர் கட்சியினர் தாக்கியது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கு திராவிட விடுதலை கழகத்தின் தலைவர் கொளத்தூர் மணி எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில், பெரியாரை இழிவுபடுத்தியதற்காக சீமான் மீது 100க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. என்றாலும் இதுவரை திமுக அரசு அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காதது ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது என்று கூறியிருக்கிறார். அதோடு ஈரோடு கிழக்கு தொகுதியில் சீமானின் பிரச்சாரத்திற்கு தடை விதிக்க கோரியும், அங்கு நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சீதாலட்சுமியை தகுதி நீக்கம் செய்ய கோரியும் ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியுள்ளார்கள். இந்த நேரத்தில் சீமான் நேற்று வெளியிட்டுள்ள இன்னொரு செய்தி இன்னும் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பெரியாரை நான் இழிவுபடுத்தி விட்டதாக சொல்லி என் மீது 100க்கும் மேற்பட்ட வழக்குகளை பதிவு செய்துள்ளார்கள். ஆனால் இதே தமிழர்களை மிகப்பெரிய அளவில் இழிவாக பேசியவர்தான் பெரியார். அதற்கான ஆதாரத்தை நான் தொடர்ந்து வெளியிட்டு வருகிறேன். அதனால்தான் என் மீது மு.க. ஸ்டாலின் மற்றும் கி. வீரமணியால் நடவடிக்கை எடுக்க முடியவில்லை. அதனால் ஒட்டுமொத்த தமிழர்களையும் இழிவுபடுத்தியதற்காக திராவிட கட்சியின் தொண்டர்கள் தான் என்னிடத்தில் மண்டியிட்டு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பேசி மேலும் பரபரப்பை ஏற்படுத்திவிட்டுள்ளார் சீமான். நண்பர்களே, திமுகவின் கிறிஸ்தவ வாக்குகளை விஜய் வேட்டையாடி விடுவார் என்பதற்காக அவரது கட்சியில் அதிருப்தியில் இருக்கும் தொண்டர்களை விஜய்க்கு எதிராக திருப்பிவிடும் உதயநிதி ஸ்டாலின் போட்டு வரும் ரகசிய பிளான் மற்றும் முறைகேடுகளை தட்டி கேட்ட ஏடிஜிபி கல்பனா நாயக்கருக்கு கொலை மிரட்டல் விடப்பட்டு வந்தநிலையில் தற்போது அவரது அலுவலகமே எரித்து தீக்கிரையாக்கப்பட்டிருப்பதற்கு எதிராக அண்ணாமலை வெளியிட்டுள்ள செய்தி, தமிழர்களை தந்தை பெரியார் இழிவுபடுத்தியதற்காக அவரது கட்சியின் தொண்டர்கள் தான் அவர் சார்பாக என்னிடத்தில் மண்டியிட்டு பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சீமான் மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.